ஸ்டார்டிங் சீன்லயே ஓனருக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல் 2 ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ ஓனரோட குழந்தை திடீர்னு மூச்சு விட மாட்டேங்குது. அதனால பயந்து போன நர்ஸ் டாக்டர்ட்ட சொல்லணும்னு போறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட வேலைக்காரன் நர்ஸ் கிட்ட போய் நான் அவங்க கிட்ட தான் வேலை பார்க்குறேன். அவங்களோட குழந்தைக்கு பொழுது என்னோட குழந்தைய அவங்க கிட்ட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதை ஓகே சொல்லி நர்ஸும் கொண்டு போய் குழந்தைய மாத்தி வைக்கிறாங்க. மாத்தி வச்சுட்டு கீழே வரும்போது ஓனரோட குழந்தை திடீர்னு மூச்சு வந்து அழுவ ஆரம்பிச்சிருது. அது பார்த்ததுக்கு அப்புறம் நர்ஸ் சொல்றாங்க வாங்க மறுபடியும் கொண்டு போய் இந்த குழந்தைய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அதனால 2 பேரும் கை கலப்பாகி மாடியில இருந்து நர்ஸ் கீழே விழுந்துறாங்க. அவங்களுக்கு மண்டையில பலமா அடி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ வளர்ந்துடுறாரு. ஹீரோவும் தங்கச்சியும் வெளியே போயிருக்கும்போது பைக்ல வந்த சில பேர் வந்து அவங்களோட சாலை பிடிச்சு இழுக்கிறாங்க. அதனால கீழே விழுந்துறாங்க ஹீரோட தங்கச்சி. அப்போ கோவப்பட்ட ஹீரோ சாலை எடுத்துட்டு போனவங்க கிட்ட போய் சண்டை போட்டு சாலை வாங்கிட்டு வராரு. அப்புறம் ஹீரோயின் கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினி ஒரு கம்பெனிக்கு மீட்டிங்க்கு ஹீரோ வர சொல்றாங்க. மீட்டிங் போன இடத்துல ஹீரோயின் கிட்ட உன்னோட கம்பெனி எழுதி கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அதனால ஹீரோயினி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிரட்டுறான் என்னைய பகிச்சுக்கிட்டு உன்னால இந்த கம்பெனி நடத்த முடியுமா அப்படின்னு மிரட்டும் போது ஹீரோ அவங்க ஆளெல்லாம் அடிச்சு போட்டு இப்போ கம்பெனி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அப்போ அதுக்கு பக்கத்து டேபிள்ல ஹீரோட அப்பா உட்காந்துருப்பாரு. ஹீரோ அப்பா வீட்டுக்கு போனோடனே அவங்க மாமனார்ட்ட சொல்றாரு அவங்க பாக்கையில சின்ன வயசுல நீ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு.